இந்த மாதிரி கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு கீரை சாதம் கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபுல்லாகவும் சாப்பிட்டு வருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பார்க்கலாமா? கொஞ்சமாக குக்கரில் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கீரை என்ன வேணால் கீரை எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து தண்டு கீரை எடுத்திருக்கேன், அந்த ரெட்டு அண்ட் க்ரீனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணியை விட்டுட்டு, லாஸ்ட்டில் சால்ட்டு போட்டுட்டு, அவ்வளோதாங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சுட சுட கீரை சாதம் சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு வந்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிப்ஸ் இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா ஏதாவது உருளைக்கிழங்கு காய், இல்லைனா ஒரு எக்கு, ஒரு பாயில்டு எக் வச்சிங்கன்னா கூட போதும். ப்ரோட்டீனும் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பசங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டாங்க. என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விருப்பப்பட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.